என்னுடைய நியமத்தை நீங்கள் அடிக்கடி எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். என்னுடைய நியமத்துடைய எண்ணிக்கை உங்களால் எண்ண முடியாது. சில நியமத்துக்களை கொண்டு அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான் நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ். 105வது வசனம், இன்றைய வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். தெளிவான அத்தாட்சிகள், மா ஜாஅஹுமுல் பையினாத் வ உலாயிக லஹும் அதாபுன் அதீம். தெளிவான அத்தாட்சிகள் தங்களிடம் வந்த பின்னரும் தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். பையினாத் என்றால் அத்தாட்சிகள், தெளிவான அத்தாட்சிகள். மா ஜாஅஹும் உங்களிடம், அவர்களிடம் வந்த பின்னரும் கருத்து வேறுபாடு கொண்டு, வக்தலஃபு என்றால் கருத்து வேறுபாடு கொண்டு தஃபர்ரகு பிரிந்து விட்டார்களே, அத்தகையோரை போன்று முக்மீன்களை நீங்கள் ஆகிவிட வேண்டாம். வலா தகூனு நீங்கள் ஆகிவிட வேண்டாம். கல்லதீன எப்படிப்பட்டவர்களை போன்றாம்? தஃபர்ரகு பிரிந்து விட்டவர்களை போன்று. எதில் பிரிந்து விட்டவர்கள்? வக்தலஃபு கருத்து வேறுபாட்டில். எப்படி கருத்து வேறுபாடு வந்ததாம்? மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். தெளிவான வசனங்கள், தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டார்கள். அத்தகையரை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். வ உலாயிக லஹும் அதாபுன் அதீம். அத்தகையோருக்கு வலுப்பமான கடுமையான அதாப் வேதனை உண்டு அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதற்கு முன்னால் உள்ள வசனத்திற்கும் இதற்கும் உள்ள ஒரு அழகான தொடர்பு. இதற்கு முன்னால் உள்ள வசனம் என்ன? முக்மீன்களுக்கு அல்லாஹு தஆலா நசீஹத் செய்கின்றான். என்ன? நன்மையின்பால் நீங்கள் அலையுங்கள், தஅவா பணி செய்யுங்க, உங்களுக்கு நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்தை சொல்லி 105வது வசனத்தில் இவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். யாரை போன்றாம்? பிரிந்து விட்டவர்களை போன்று. எதை கொண்டாம்? கருத்து வேறுபாடுகளை கொண்டு பிரிந்து விட்டவர்களை போன்று. ஏன் அப்படின்னா, நமக்கு அல்லாஹு தஆலா பையினாத் என்று சொல்லக்கூடிய அத்தாட்சிகளை அல்லாஹ் நிறைய காட்டியிருக்கின்றான். குர்ஆன் ஒரு தெளிவான அத்தாட்சி, குர்ஆனில் உள்ள கட்டளைகள் ஒரு தெளிவான அத்தாட்சி, குர்ஆனில் உள்ள வரலாறுகள் தெளிவான அத்தாட்சி, குர்ஆனை சுமந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுப்பது ஆகச்சிறந்த ஒரு அத்தாட்சி. உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைந்திருந்தும் வலா தஃபர்ரகு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்ற எல்லா அத்தாட்சிகளும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவர்களை போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, பிரிந்து விடாதீர்கள். ஏன் அப்படின்னா, அந்த வேதக்காரர்கள் யாரை போன்றாம்? வேதக்காரர்களை அல்லாஹ் சொல்றான். கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், அல்லாஹு தஆலா எல்லா வேதங்களை எப்படி குர்ஆனை நமக்கு இறக்கி கொடுத்தானோ, ஒரு சில விஷயங்களை தவிர்த்து விட்டு நிறைய குர்ஆனில் உள்ள ஒரு பாதி பாகம் போலத்தான் அங்கே அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு இறக்கி கொடுத்தான். என்ன, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு குர்ஆன் வந்தது. ஆனால் யூதர்களுக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பலகையாக, ஒரு சுகுஃபாக, ஒரு ஏடாக அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். ஆக மொத்தம் எல்லா வேதங்களும் தெளிவானது, எல்லாமே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது தான். எல்லாம் கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவ்வளவு தெளிவான அத்தாட்சிகள் இருந்தும் என்ன கருத்து வேறுபாடு கொள்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் மட்டும்தான் உண்மையானது, நாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால், உங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன வேதம் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு நபிமார்களை உயர்குலத்திலிருந்து அனுப்பியிருந்தாலும் சரி, எங்களுடைய வேதமும் எங்களுடைய நபிமார்களும் மட்டும்தான் உண்மையாளர்கள், எங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டதிட்டங்கள் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இங்கே நமக்கு வருவோம். நாமளுமே முஸ்லீம்களாக இருந்து, குர்ஆனை சுமர்ந்த உள்ளமாக இருந்து, குர்ஆனில் இவ்வளவு பையினாத்துகளை அல்லாஹு தஆலா அத்தாட்சிகளாக கொடுத்திருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகளோடு இன்று வரைக்கும் நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு கருத்து வேறுபாடு என்பது அருளா அழிவா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அருளா நமக்கு அல்லது அழிவா? நமக்கு அருள், இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நமக்கு இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருள், ஒரு ரஹ்மத், ஒரு நிஅமத். எதில் கருத்து வேறுபாடு வைக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக, இறைவன் இருக்கின்றானா இல்லையா கூடாது. இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதா, ஹாலிக்கா மஹ்லூக்கா கூடவே கூடாது. இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது இறக்கப்பட்டதா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு உம்மத்தின் நபியாக அனுப்பப்பட்டார், இந்த உலகத்தில் வாழ்ந்தாரா இல்லை, இப்படியான கொள்கை சார்ந்த கருத்து வேறுபாடுகள் நமக்கு வரவே கூடாது. அதுலேயும் ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இது குர்ஆனுக்கு கொஞ்சம் முரணான வசனங்களாக இருக்குது, அதை சஹாபாக்கள் கொஞ்சம் லைஃபானவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்து இப்படி இருக்குது, இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனையும் சுன்னாவையும் மாற்றக்கூடிய கருத்துக்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் நம்மளுடைய அறிவை திணிப்பது கூடவே கூடாது.
இப்போ ஆக மொத்தம் எதில் கருத்து வேறுபாடு கொண்டதின் காரணமாக சில நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இப்போ உதாரணமாக இப்போ தொழுகைன்னு எடுத்துக்கிறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, ஆனால் நமக்கு தெளிவுகள் நிறைய உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 5 வக்த் தொழுகை தொழுதிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே ஒருமித்த கருத்து. தொழுகையுடைய நேரங்களில் கருத்து வேறுபாடு வரும். இப்போ ஃபஜ்ர் கூட வருங்க, துஹருக்கு கொஞ்சம் நேர கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அசருக்கு பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அதில் தெளிவாக அறிஞர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறாங்க. அது வேறு விஷயம். சுப்ஹானல்லாஹ், அந்த கருத்து வேறுபாடு கொண்டதின் காரணமாகத்தான் நிறைய தெளிவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நாமெல்லாம் சும்மா பேசிக்காக படிச்சுட்டு போயிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நிறைய நமக்குள்ளேயே சந்தேகங்கள் ஏற்படும். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னா அறிஞர்கள், நமக்கு மேல் இருக்கக்கூடிய உலமாக்கள். அந்த உலமாக்கள் பேசி இல்லை இதுதான் கருத்து, இல்லை இந்த வாதத்தை எடுத்து வைப்போம், இல்லை இந்த சஹாபி சொன்னதை பாருங்களேன், இல்லை அல்லாஹுடைய தூதரின் நடவடிக்கையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளேயே கருத்துக்களை கொண்டு வந்து நமக்கு வேறுபடுத்தி காட்டி நமக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதில் இதே போன்றுதான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இந்த எல்லா கடமைகளிலும் கருத்து வேறுபாடு. சில இதில் நல்ல ஒரு ரஹ்மத்தை அருளா அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். சில கருத்துக்களில் தான் நாம் கொஞ்சம் முரண்பட்டு இருக்கிறோம். ஒரு தௌஹீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை, அப்புறம் சுன்னத் ஜமாத் என்று சொல்லி இன்னொரு கொள்கை, அப்புறம் பார்த்தீங்கன்னா தப்லிக் ஜமாத் என்று சொல்லி ஒரு பிரிவு. இதெல்லாம் ஒரு சின்ன முரண்பாடை தவிர ஒரே இறைவன், ஒரே வேதம், ஒரே தூதர், இதில் எந்த ஒரு கருத்து பெறும் நமக்குள்ள இல்லை. அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடியது யாரை குறித்து சொல்கிறான்? யூதர்களை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும். இவர்களை போன்று நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விடாதீர்கள். சரி, கருத்து வேறுபாடு வந்தால் எதில் முதல்ல நம்ம சிந்திக்கணும்? நம்ம ஃபிக்குகளை படிச்சிருக்கோம், குர்ஆன்லையும் சுன்னாவின் அடிப்படையில் நம்ம சிந்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம். எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உதாரணமானது, அந்த மனிதன் நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு நெருப்பை மூட்டுகிறான். அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தின் காரணமாக ஈசல்கள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. அந்த ஈசல்களை அந்த மனிதன் நெருப்புல நீ விழுந்துராத அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறான். அதை போன்றுதான் என்னுடைய உதாரணமும், ஒரு மனிதன் என்னுடைய கூட்டத்தார்களின் உதாரணமும். நான் வெளிச்சமாக இருக்கிற இந்த உலகத்துல ஷைத்தான் சில தீமைகளை அலங்காரமாக்கி காட்டியிருப்பான். சில ஒரு வழிகளை பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான வழி, பிதுஅத்தா இருக்கும். ஆனால் நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய முன்னோர்களுடைய நடவடிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் அலங்காரம், இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகளை காமிக்கும் பொழுது நான் என்னுடைய மனிதர்களுடைய இடுப்பை பிடித்து இழுத்து இந்த நெருப்புல நீங்க என்ன செய்யாதீங்க, விழுகாதீங்கன்னு சொல்லி இருந்தும் சில ஈசல்களை போல அந்த மனிதர்கள் மீண்டும் என்ன செய்யறாங்க, அதில் போய் விழுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லுவாங்க. அதனால நமக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால் ஒன்று சிந்திக்க கூடாது, வேண்டாம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், கடந்து போயிடணும். படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெளிவா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கொண்டு சிந்திக்காமல் கடந்து போயிடணும். இல்லை இதனுடைய தெளிவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உலமாக்களிடத்துல நம்ம என்ன செய்யணும், ஆலோசனை செய்து இன்ஷா அல்லாஹ் அதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமளா உட்காந்து கித்தாபுகளை புரட்டி இதுதான் சரியானது நம்ம முடிவெடுக்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுல தான் நமக்கு முரண்பாடுகளும் சில சந்தேகங்களும் நமக்கு வருது அப்படிங்கிறத நபி அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்துல நமக்கு தெளிவுபடுத்துற. ஆக 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியது, தெளிவான அத்தாட்சிகள் தங்களிடம் வந்த பிறகும் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டார்களே, அத்தகையோரை போன்று முக்மீன்களே நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அத்தகையோருக்கு என்ன இருக்குதாம், வலுப்பமான அதாபுன் அதீம், வலுப்பமான அதாப், வேதனை உண்டு அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா சொல்லி நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த கருத்து வேறுபாட்டிலிருந்து நம்ம தவிர்த்து எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றானோ, அல்லது சிந்தித்து சொல்லக்கூடிய தெளிவான உலமாக்களை கொடுத்திருக்கின்றானோ, அவர்கள் மூலமாக நம்மளுடைய தெளிவை, நம்மளுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த மறுமையுடைய சில நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறான். என்ன நிகழ்வு? யௌம், அன்றைய நாள், தப்யது உஜூஹு வ தஸ்வது உஜூஹ், சில முகங்கள் தப்யல் வெண்மையாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். வ தஸ்வது உஜூஹ், இன்னும் சில முகங்கள் கருமையாகவும் ஆகிவிடும் நாளில் ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் உஜூஹுஹும், எவர்களுடைய முகங்கள் கருத்து விட்டனவோ அவர்களிடம் அக்கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்ட பின் நிராகரித்து குஃப்ரில் ஆனீர்களா? அப்படியானால் ஃபதூகுல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், நிராகரித்து கொண்டிருந்ததற்காக வேதனையை தூகு, சுவையுங்கள் என்று கூறப்படும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா சில
இந்த உஜூஹ் என்கின்ற வார்த்தை, வஜுஹ் என்றால் ஒருமை, நல்லா கவனிக்கும். உஜூஹ் என்றால் பன்மை. உஜூஹ்ங்கிறது நம்ம சூறாக்களை நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு தெரிந்த சில சூறாக்களை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். மறுமையில் அல்லாஹு தாலா 3 கூட்டமாக பிரிக்கிறான். ஒன்று காஃபிர்கள், இரண்டாவது நயவஞ்சகர்கள், மூன்றாவது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய பாவிகள். மறுமையில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்துடைய அந்த நிகழ்வு, அந்த சூழல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹு தாலா சூருக்குள்ளல் ஊதப்பட்டு இந்த உலகத்தை எல்லாம் அழித்து எல்லா கபராளிகள் அன்று அந்த காலத்தில் உயிரோடு இருப்பவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்வோம், அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒன்று கூட்டி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே ஓடிக்கொண்டிருப்போம். என்ன நடக்குது, என்ன ஆக போகுது, நமக்கு உதவியாளர்கள் யாரும் கிடையாதா, நம்மளுடைய நிலைமை தான் என்ன அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தான் அந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நபிமார்களையும் நம்ம சந்திக்க, அந்த நபிமார்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல, கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, நமக்காக ஷஃபாஅத் செய்வாங்க. செஞ்ச பின்னாடி தான் அல்லாஹு தஆலா மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லோரும் அமைதியாக ஒன்று போல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொல்வான், காஃபிர்களும் முனாஃபிக்குகளும் தனியாக பிரிந்து விடுங்கள். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் சுப்ஹானல்லாஹ், நாம் நல்லடியார்களா இல்லை நல்ல மனிதர்களுடைய பட்டியல்களில் நாம் இருக்கிறோமா, முனாஃபிக்குகள் யாரு, காஃபிர்கள் யாரு, முஸ்லீம்களுடைய பாவிகள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தனி கூட்டமாக அப்படி என்ன செய்வோம், அல்லாஹு தஆலா பிரித்து விடுவான். அதில் அந்த நல்லடியார்களுடைய முகங்கள், சில முகங்கள் பிரகாசிக்கும். அதில் முகங்கள் பிரகாசிக்கக்கூடிய அமல்கள் சில இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த சூழலில் அந்த முக்மீன்களுடைய முகங்கள், அந்த நல்லடியார்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் சிந்திச்சுட்டு இதனுடைய வசனங்களுடைய இன்னும் சில விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 கூட்டம் நம்ம சொன்னோம். அந்த 3 கூட்டத்தில் நல்லடியார்கள் வெண்மை, அதாவது வெண்மை முகம், தபியல் உஜூஹுன் தபியல், அதாவது வெண்மை நிறம் கொண்ட சில முகங்கள். அதில் முதல் பட்டியலில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள். யாருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ரஹமத் கிடைத்ததோ, அல்லாஹுடைய அருள் கிடைத்ததோ, அல்லாஹுடைய கருணை கிடைத்ததோ அவர்கள் எல்லாம் பிரகாசமான முகம் கொண்டவர்களாக மறுமையில் இருப்பாங்க. இந்த உலகத்தில் அவர்கள் கருப்பு நிறத்து முகமாக இருந்திருக்கலாம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கருநிற உருவம் கொண்டவர்களாக படைத்திருந்தாலும் மறுமையில் அவர்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு எதனால, அல்லாஹுடைய அருளை கொண்டு. சரி, இந்த அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? முதல்ல இந்த உலகத்தில் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும். அல்லாஹுடைய ரஹமத், அல்லாஹுடைய கருணை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அவனிடத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். இப்படி அல்லாஹுடைய அருள் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தேடி செய்தோமையானால் மறுமையில் அந்த அந்த வெண்மை நிறம் கொண்ட முகங்களாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய முகத்தை அல்லாஹ் ஆக்குவான் அப்படிங்கிறது இது முதல் தரஜாவில் உள்ளவங்க. 2வது பார்த்தீங்கன்னா அதிகமாக சஜிதா செய்தவர்கள். குர்ஆனில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் அவர்களுடைய முகத்தில் சஜிதாவுடைய அடையாளங்கள் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அறிஞர்கள் எப்படி இதற்கு தஃப்சீர் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இப்போ தொழுகையாளிக்கும் சில அடையாளங்கள் இருக்குது. தொழாத மனிதர்களுக்கு கூட இயற்கையாக அல்லாஹு தஆலா அந்த இடத்துல ஒரு கருப்பான ஒரு அடையாளத்தை கொடுத்துருப்பான். அப்போ இந்த உலகத்தில் சரி நல்லா தொழுது இவங்க தொழுகையாளி, அப்போ இந்த அடையாளம் தான் மறுமையில் மின்னுன்ட்டு நினைக்கவே கூடாது. அப்போ கருப்பாக இருக்கவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கும்? வெண்மையாக இருக்கவங்களுக்கு தனியாக தெரியும், கருப்பாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ இதுக்கு என்ன அழகான விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அன்றைய நாள் தான் யார் அதிகமாக சுஜூது செய்தார்கள், அதாவது யார் அதிகமாக தொழுதார்களோ அன்றைய நாள் அவர்கள் தான் அப்போதான் வெளிப்படுத்துவா அல்லாஹ். இவங்க தான், இவங்களுடைய தொழுகையை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளீரா, நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய முகத்தை வெண்மையாக காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அதனால இந்த உலகத்தில் அடையாளத்தை கொண்டு நாம் முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலாவுக்காக இந்த உலகத்தில் சஜிதா தொழுகையை அதிகப்படுத்தினோமையானால், இக்லாஸோடு தொழுதோமையானால் அந்த தொழுத அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் வெண்மையாக்குவான், அந்த முகத்தை வெண்மையாக்குவான் அப்படிங்கிறது இது 2வது பட்டியலில் உள்ளவர்கள். 3வது பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பின்பற்றியவர்கள். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு அடுத்து யாருடைய வழியில் நம்ம வாழ வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய சொல் செயல், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய எல்லா அசைவுகளையும் இந்த முக்மீன் பின்பற்றியே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. எதனால் இந்த உலகத்தில் சும்மா சாதாரணமாக நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், இந்த கித்தாபை மட்டும் கொடுத்துட்டு இந்தா வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்?
இது எப்படி நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும்? யாராவது ஒரு முன்மாதிரி, அதுவும் மனித குலத்திலிருந்தே ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து எல்லாம் வாழ வச்சிருக்கா அப்படின்னா மலக்குமார்களே வந்து இதே போன்று வாழ்ந்தால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது. இது ஒரு மேஜிக் மாதிரி. என்ன மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவங்க இறக்க வச்சிருப்பாங்க. அதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். அப்போ நம்ம கித்தாபுகளை கொண்டு இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. இது கூட எங்கள் உஸ்தாத் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க அதாவது குடும்ப ஸ்திரி பாயாசம் போடணும் எப்படின்னு சொல்லிட்டு கித்தாபை பார்த்து படிச்சுட்டு எல்லாம் ஜவரிசி போடணும், பால் ஊற்றணும், இதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு கடைசியாக ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு போட்டிருந்தாங்களாம். ஆமாம், பாயாசம் ஏலக்காய் போட்டுறதுக்கு அது ஒன்று ஏலக்கின்னு சொல்லுவாங்க, ஏலம் சொல்லுவாங்க. ஏலம் போட்டு இறக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சா பாயாசம்ட்டு என்ன செஞ்சிருச்சு, இறக்கிடுச்சு. அப்போ இப்படி தான் நமக்கு இருக்கும். கித்தாபு மட்டும் எல்லாம் கொடுத்து நமக்கு ஒரு வழிகாட்டி எல்லாம் கொடுக்காம இருந்தால் இப்படித்தான் நம்மளுடைய நிலைமை இருக்கும். இப்போ கார் ஓட்டுவது எப்படி அப்படின்ட்டு ஒரு கித்தாபை பார்த்து படித்தா ஓட்டிட முடியுமா? அதுக்குன்ட்டு ஒரு நமக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒரு மனிதர் வேண்டும். அது போலத்தான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்துடைய கலைகள் என்ன, இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுத்திருக்கின்றான். அந்த கொடுத்த அந்த ஹபீபை நல்ல முறையில் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் பின்பற்ற வேண்டும். அதற்கு பின்னால் நபி தோழர்களுடைய வழிமுறை, அது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் காரணமாக என்ன, எனக்கு பின்னால் என்னுடைய ஹலீஃபா அபூபக்கர் ரதி, உமர் ரதி, உஸ்மான் ரதி, அலி ரதி, இந்த 4 ஹலீஃபாக்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள், அல்ல கடவாய் பற்களை கொண்டு கடித்து பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டதின் காரணமாக இப்படி யார் நாம் பின்பற்றி வாழ்கிறோமோ அவர்களுடைய முகம் மறுமையில் பிரகாசமாக இருக்கும். அப்படி பின்பற்றவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? முதல்ல நமக்கு அந்த தாகித்திருக்கக்கூடிய அந்த நாவுகள் எல்லாம் வறண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷருடைய மைதானத்தில் தண்ணீர் கிடைக்காது. நபியுடைய கரத்தில் நம்மளுடைய கையிலிருந்து நமக்கு என்ன செய்யாது, அந்த ஹவுதுல் கௌசர் என்கின்ற நீர் தடாகத்துடைய அந்த நீரை அருந்த முடியாது அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும். இது 3வது வகையில், 3வது தானே. ஆமாம். 4வது பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தினர்களை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்வேன் என்றால் அவர்களுடைய உது செய்த உறுப்புகள் மறுமையில் மிளிரும். அதுல முகம் என்பது நமக்கு ஃபர்தான உறுப்பு அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கு. அப்படிதானே? முகம் என்பது ஃபர்தான உறுப்பு. அப்படியான நல்ல முறையில பரிபூரண உதுவோடு நாம் உது செய்தோமையானால் மறுமையில் அல்லாஹு தஆலா நம்மளுடைய முகத்தை வெண்மையாக்குவான் அப்படிங்கிறது ஹதீஸில் வரக்கூடிய சில செய்திகள். இது 4வது. 5வது பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அன்றைய நாள் தான் நாம் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அமல் செய்தோமோ அந்த அமலுடைய தாக்கத்தை மறுமையில் உணர்ந்து நற்பயன் அடைந்து விட்டோம் என்கின்ற மகிழ்ச்சியின் காரணமாக நம்முடைய முகம் இன்னும் சுபஹான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சூரா அபஸ்ல வரக்கூடிய வார்த்தை, நற்பயன் அடைந்து விட்டோம் என்று நினைத்து சில நல்லடியார்களுடைய முகங்கள் அன்றைய நாள் வெண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுது. ஆக இந்த 5 வகையான முகங்கள் கொண்டவர்கள், 5 வகையான அமல்கள், 5 வகையான இந்த அமல்களை கொண்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் முகத்தை வெண்மை நிறமாக ஆக்கி கொடுக்கின்றான். சரி, அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கருநிறம். இந்த வசனத்துல 2 முகங்கள் சொல்றானா, இந்த 2 முகங்கள்ல கருமை நிறம் கொண்ட முகங்களாக யாருடைய முகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, ஒன்று யார் அப்படின்னா இறை நிராகரிப்பாளர்கள். நமக்கெல்லாம் தெரியும், இறை நிராகரிப்பாளர்களுக்கு நிரந்தர நரகமும் உண்டு. அதே போல அவர்களுடைய முகங்கள் கருத்து கரும் இருள் சூழ்ந்து கொள்ளுமாம் அவர்களுடைய முகத்தில். எதன் காரணமாக நம்ம கை சேதம் ஆடிட்டோமே, நம்ம இழிவாயிட்டோமே, நம்ம இந்த உலகத்திலேயே அல்லாஹுவை நம்ம ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடாதா, அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய முகம் கருமையாக மாறிவிடும் அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, 2வது முனாஃபிக்குகளுடைய முகம். இது எல்லாமே நமக்கு தெரியும். 3வது பார்த்தீங்கன்னா தவறான விஷயத்தை நல்லது என்று செய்த சில முகங்கள். தவறான விஷயத்த நல்லதுன்ட்டு, இப்போ உதாரணமாக பிதுஅத்தான இதெல்லாம் நல்ல விஷயம்தான், குர்ஆன் ஓதுறது தானே, 2 ரக்காய் தொழுகிறது தானே, பராத் இரவு அப்படின்னு சொல்லும்போது இரவு ஃபுல்லாக நாங்கள் தொலைத்தானே செய்கிறோம், வேற என்ன பிதுஅத்தான செயல்கள் செய்கிறோம் இப்படின்ட்டு நிறைய பேர் நன்மையான விஷயத்தை நம்ம என்ன செய்வாங்க எடுத்து சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா உஜூஹி யௌமைதின் காஷியா, அதுக்கு பின்னாடி ஆமிலத்துன் நாசிபா, இந்த ஆமிலத்துன் நாசிபாவை மட்டும் அந்த தர்ஜுமாவில் எடுத்து படிச்சு பாருங்களேன். தவறான செயல்களை, தவறான அமல்களை நல்லது என்று நினைத்து செய்கின்றார்கள்.
அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா உஜூஹு யௌமைதின் ஹாஷியா. ஹாஷியா அப்படின்னா அவர்களுடைய முகங்கள் இருள் சூழ்ந்ததாக, இழிவு கவ்வி கொண்டதாக அவர்களுடைய சில முகங்கள் இருக்கும். எதனால? ஆமிலத்துன் நாசிபா. என்னன்னா தனக்கு தெரிந்த இல்ல யாரிடத்திலாவது கேட்டு பெற்ற சில விஷயங்களை நல்லமல்கள் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய முகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால எந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி கொடுத்தார்களோ அந்த அமல்களை நல்ல முறையில் நிரந்தரமாக செய்தால் போதுமானது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. இது மூன்றாவது. நான்காவது பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பாவிகளின் முகங்கள். இந்த உலகத்துல பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழ்ந்து குர்ஆன் ஓதுவாங்க, நல்ல தொழுகுவாங்க, ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இஹ்லாஸோடு அமல் செய்திருக்க மாட்டாங்க. அவர்கள் முகஸ்துதிக்காகவும் மற்ற ஏதாவது ஒரு தேவைக்காகவும் இந்த உலகத்துல வாழ்ந்தும் அமல் செய்து கொண்டு இருந்திருக்கக்கூடிய அந்த பாவிகளுடைய முகங்கள் மறுமையில் இருள் சூழ்ந்ததாக, கருமை நிறம் பொருந்தியதாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல இருந்து நமக்கு தெளிவுபடுத்துறார். ஆக வெண்மை முகங்கள் இவ்வளவு ஒரு 5 பட்டியல்களை நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல கரும் நிறம் கொண்ட அந்த முகங்கள் கருப்பாக ஆகக்கூடிய ஒரு 4 விஷயத்தை சொல்லிட்டு குர்ஆன்ல எந்தெந்த இடத்துல இந்த உஜூகை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா அபஸ் சூராவுல தான் வருது. உஜூஹி யௌமைதின் முஸ்ஃபிரா படிச்சோமா? உஜூஹி யௌமைதின் முஸ்ஃபிரா வாஹிகத்து முஸ்தபஷிரா. முஸ்ஃபிரா என்றால் இலங்கிய முகங்களாம். இலங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. இலங்கனா என்னது? பிரகாசமா ஒளிமயமாக இருக்கும். வாஹிகத்து முஸ்தபிஷிரா. அது மட்டுமல்ல, அவர்கள் சிரித்தவர்களாக, நற்செய்தி பெற்றவர்களாக அவர்களுடைய சில முகங்கள் இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார். இது ஒரு இடம். இரண்டாவது இடம் பாத்தீங்கன்னா அதே அபஸ் சூராவுல அடுத்த வசனத்திலேயே உஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா. உஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா. கபரா என்றால் அவர்களுடைய முகத்தில் புழுதி படிந்த ஒரு முகங்களாக காட்சியளிக்கும். கபரா என்றால் புழுதி படிந்த முகங்களாக காட்சியளிக்கும். தர்ஹகுஹா கத்தரா. அவர்கள் இருள் சூழ்ந்தவர்களாக அந்த வெட்ட வெளியில், அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் விட்டு விடப்படுவார்கள் அப்படிங்கறது அல்லாஹு தஆலா எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அபஸ் சூராவுல 2 வசனங்கள். அதற்கு பின்னாடி கியாமா சூராவுல வரக்கூடியது உஜூஹு யௌமைதின் நாதிரா. உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அதுல பாத்தீங்கன்னா நாதிராவுக்கு முதல்ல நூன் வாது இருக்கும், ரெண்டாவது இதுக்கு நூன் கோய் இருக்கும். சரிங்களா? வாது அப்படின்னா கியாமா சூராவுல சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வாது, ஒரு இடத்துல லொய். நாதிரா அப்படின்னா அல்லாஹு தஆலா பிரகாசமான ஒரு முகங்களாக அன்றைய நாள் சில முகங்கள் இருக்கும். எதனால பிரகாசம் அடையும் அப்படின்னா இலா ரப்பிஹா நாதிரா. அல்லாஹ்வை பார்த்ததின் காரணமாக. நாதிரா வாது போட்டா பிரகாசம், லோய் போட்டா பார்த்தது. நவர அப்படிங்கிற அந்த அசல் சொல்ல இருந்து வரக்கூடியது. சரிங்களா? அப்ப அல்லாஹ்வின் பார்த்ததின் காரணமாக சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும். இது கியாமா சூராவுல வரக்கூடியது. அப்புறம் பாத்தீங்கன்னா சூரா காஷியாவுல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, உஜூஹு யௌமைதின் ஹாஷியா. சில முகங்கள் இழிவடைந்ததாக இருக்கும். அதே இது அந்த காஷியா சூராவுல கடைசி வரக்கூடியது உஜூஹு யௌமைதின் நாஇமா. உஜூஹு யௌமைதின் நாஇமா அப்படின்னு சொல்லிட்டு சில முகங்கள் செழுமையாக இருக்கும். செழுமையாக இருக்கும். நாஇமா என்றால் செழுமையாக இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த 4 இடத்துல அல்லாஹு தஆலா அந்த அந்த முகங்களை பற்றி சொல்கிறான். உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா, உஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா, உஜூஹு யௌமைதின் நாதிரா, உஜூஹு யௌமைதின் காஷியா, உஜூஹு யௌமைதின் நாஇமா. ஆக மொத்தம் 5 இடங்கள்ல அல்லாஹு தஆலா இந்த உஜூஹ் என்கின்ற முகத்தை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எதனால முகத்தை மட்டும் சொல்றான்? எத்தனையோ உறுப்புகள் இருக்குது நம்மளுடைய உடம்புல. முகம் என்பதுதான் இந்த உலகத்துல நம்மளுடைய கண்ணியத்தையும், நம்ம சோகமா இருந்தாலும் சரி, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் யார் எதை பார்த்து கண்டுபிடிக்கிறோம்? முகங்களை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால அப்படியான முகங்களை கொண்டுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியான முகங்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா மறுமையில நம்மளுடைய நிலைகளை நமக்கு உணர்த்தக்கூடியவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை
சில முகங்கள் வெண்மையாகவும் பிரகாசமாகவும் இன்னும் சில முகங்கள் கருமையாகவும் ஆகிவிடும் நாளில் எவர்களுடைய முகங்கள் கருத்து விட்டனவோ அவர்களிடம் நீங்கள் ஈமான் கொண்ட பின் நிராகரித்து குஃப்ரில் ஆனீர்களா, அப்படியானால் நிராகரித்து கொண்டிருந்ததற்காக வேதனை சுவையுங்கள் என்று கூறப்படும். ஆக காபிர்களுடைய முகங்கள் அந்த கருமை தன்மையுடையதாகத்தான் இருக்கும். அவர்களிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி என்ன பாருங்களேன், நீங்கள் ஈமான் கொண்ட பின், அப்ப இது காபிர்களை கேட்கக்கூடிய கேள்வியா, முஷ்ரிக்குகளை கேட்கக்கூடிய கேள்வி. ஈமான் கொண்ட பின் நிராகரித்து குஃப்ரில் ஆனீர்களா, அப்படியானால் நிராகரித்து கொண்டிருந்ததற்கான வேதனையை சுவையுங்கள் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லிக்கிறார். ஃபதூக்குல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதற்கு பின்னாடி 107வது வசனம், வ அம்மல்லதீன பியத்தத் உஜூஹுஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ், இன்னும் எவர்களுடைய முகங்கள் வெண்மையாகி விட்டனவோ அவர்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத் என்னும் சுவனத்தில் இருப்பார்கள், அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, ரஹ்மத் கொண்ட முகங்கள் தான், ரஹ்மத் பெற்ற முகங்கள் தான் அன்றைய நாளில் வெண்மையாக இருக்கும். அந்த ரஹ்மத்தை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான். அவர்கள் அதில் என்றென்றும் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஆக இறைவனிடத்துல நம்ம நிறைய துவா செய்யும் பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய முகத்தை மறுமையில வெண்மைக்குரிய ஒரு முகங்களாக ஆக்கி கொடு, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நபிமார்களுடைய முகத்தை எப்படி வெண்மையானதாக ஆக்கி கொடுத்தாயோ, சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்களுடைய முகத்தை எப்படி வெண்மையாக்குகின்றாயோ அதே போன்று எங்களுடைய முகத்தையும் வெண்மையாக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல நிறைய துவா செய்ய வேண்டும். அதற்கு பின்னாடி தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக்க பில் ஹக், இவை அல்லாஹ்வின் திருவசனங்கள். நத்லூஹா அலைக்க பில் ஹக், உண்மையாக உள்ள இவற்றை உம்மீது நாம் ஓதி காண்பிக்கின்றோம். வமல்லாஹு யுரீது துல்மல் லில் ஆலமீன், அன்றியும் அல்லாஹ் உலகத்தினருக்கு அநியாயத்தை நாடமாட்டான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தெளிவான அந்த வசனங்கள் யாருடைய வசனங்கள், அல்லாஹ்வின் திருவசனங்கள். உண்மையாக உள்ள இவற்றை உம்மீது நாம் ஓதி காண்பிக்கின்றோம். ஏன் இந்த வாசகத்தை அல்லாஹ் சொல்றா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த காலத்து மக்கள்லாம் நினைக்கக்கூடிய ஒன்று என்ன, இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு கற்பனையாளர், இவர் ஒரு கவி பாடக்கூடியவர், அதனால என்ன செய்யறாங்க, இவர் தன்னுடைய கற்பனையிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அடிக்கடி உணர்த்தக்கூடிய ஒரு ஒன்று என்ன அப்படின்னா, இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒன்று, இது அல்லாஹ் இறக்கியது, இது அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அடிக்கடி அந்த உறுதியை சொல்லி காட்டுவான். உண்மையாக உள்ள இவற்றை உம்மீது நாம் ஓதி காண்பிக்கின்றோம். வமல்லாஹு யுரீது துல்மல் லில் ஆலமீன், அழகான ஒரு வசனம். அன்றியும் அல்லாஹ் உலகத்தினருக்கு அநியாயத்தை நாடவே மாட்டான். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துல நீதிக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளவுதான் இந்த உலகத்துல நல்லவர்களாக வாழ்ந்தாலும் அந்த நீதி என்ன சொல்றது, நீதியா நமக்கு ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு கிடைக்கணும், நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகத்துல நல்லவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, கெட்டவர்கள் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கும் நீதி அநீதியை பிரித்து காட்டக்கூடிய நல்லறிவு இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. மாலிக்குல் முல்க், அரசருக்கெல்லாம் பேரரசனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இரஹீம் மாலிக்கி யௌமித்தீன், ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த வார்த்தையை நம்ம உள்ளுணர்ந்து சொல்லணும். அந்த இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னென்ன தீமைகள் நடந்தாலும் அது எல்லாமே அல்லாஹு தாலா அந்த உலகத்தினருக்கு அநியாயத்தை நாடவே மாட்டான். அல்லாஹ் அதிகமான நல்ல ஒரு தீர்ப்பை மறுமையில் கொடுப்பான் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். அதற்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லிட்டு ஏன் எதனால அப்படின்னா, வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், மனிதன் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே உரியது. நமக்கு எந்த ஒரு இதுவுமே இந்த உலகத்துல பங்கே கிடையாது. நமக்கு என்ன பங்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு உரியது. எனவே வ இலல்லாஹி துர்ஜஉல் உமூர், காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு கொண்டு வரப்படும். எல்லாமே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அப்படியே முழுமையா நம்ம சமர்ப்பணம் பண்ணத்தான் போறாங்க மலக்குமார்கள். நமக்கான சாட்சிகள், நமக்கான எதிர் சாட்சிகள் எல்லாமே அந்த அர்ஷுக்கு கீழே எல்லாம் சமர்ப்பணம் ஆக போகக்கூடிய அந்த மறுமை நாளில் எந்த காரியமும் ஏன் ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அணுவளவு நன்மை செஞ்சாலும் அணுவளவு தீமை செஞ்சாலும் கண்டிப்பாக அதற்கான நன்மை அதற்கான தீமையை அந்த மனிதன் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால தான் அல்லாஹு தஆலா வானம் பூமி எல்லாமே எனக்குரியது, என்னிடத்துல தான் எல்லா காரியங்களும் வரும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சுப்ஹானல்லாஹ்.
இப்போ இவ்வளவு தெளிவான வசனங்கள் வந்த பின்னாடியும் நம்ம கருத்து வேறுபாடு கொள்வது கூடாது அப்படிங்கிறத ஆரம்பித்து சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், சில முகங்கள் கருமையானதாக இருக்கும். அதில் நிராகரித்த அந்த முஷ்ரிக்குகள், அந்த குஃப்ரில் விழுந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா நோவினை தரும் வேதனையை சுவைக்க செய்வான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் சொர்க்கம் செல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹுடமிருந்து வந்த இந்த உண்மையான இந்த வசனங்களை நாம் ஓதி காண்பிக்கின்றோம். அன்றியும் அல்லாஹ் உலகத்தினருக்கு அநியாயத்தை நாடமாட்டான் என்று சொல்லி வானபூமி எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது, அவனிடத்தில் தான் எல்லா காரியங்களும் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் தெள்ள தெளிவாக இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்.